பார்க்கிறோம். ஜனநாயகன் படம் கசிந்த விவகாரம் தொடர்பாக மேலும் 3 பேரை கைது செய்திருக்கிறார்கள். இது குறித்த கூடுதல் தகவல்களோடு செய்தியாளர் பாவேந்தன் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். பாவேந்தன், இப்போ ஏற்கனவே 6 பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். தொடர்புடைய மேலும் 3 யார் இவர்கள்? இது குறித்த விவரம் என்ன? வணக்கம். ஜனநாயக திரைப்படத்தை பாத்தீங்கன்னா இணையதளத்துல சட்டவிரோதமாக கசிய விட்ட வழக்குல தலைமறைவாக இருந்த 3 முக்கிய குற்றவாளிகளை சைபர் கிரைம் போலீசார் தற்போது கைது செய்திருக்கக்கூடிய சம்பவம் என்பது பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. ஜனநாயக திரைப்படத்தை இணையத்தில் கசிய விட்டது தொடர்பாக கடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையிலான விசாரணை என்பது தீவிரமாக நடைபெற்று வந்தது. ஏற்கனவே இத்திரைப்படத்தை பதிவேற்றம் செய்த 6 நபர்களை போலீசார் கைது செய்திருந்த சூழல்ல மேலும் 3 முக்கிய குற்றவாளிகளை கைது செய்திருக்கின்றனர். இந்த கைது பாத்தீங்கன்னா முக்கியமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் விரிவான தொழில்நுட்ப ஆய்வு மற்றும் டிஜிட்டல் தடயங்களை அடிப்படையாக கொண்டு நேற்று இந்த 3 நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். கைது செய்யப்பட்டவர்களில் முதன்மை குற்றவாளி வேறொரு திரைப்படத்தில் உதவி எடிட்டராக பணியாற்றி வருவதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. ஜனநாயக திரைப்படம் எடிட்டிங் செய்யப்பட்ட போது ஸ்டுடியோவிற்கு முறையற்ற வகையில் நுழைந்து அந்த திரைப்படத்தின் காட்சிகளை திருடியது விசாரணையில் தெரிய வந்திருக்கிறது. இவ்வாறு திருடப்பட்ட தரவுகளை திரைப்படமாக மாற்றி மற்ற கூட்டாளி ஒருவருக்கு அனுப்பி இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்பட்டதாக அந்த தகவல் முதல் கட்ட தகவல் என்பது தெரிய வந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாம கைது செய்யப்பட்ட 3 பேருமே நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டு நீதித்துறை காவலில் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். சைபர் குற்ற பிரிவின் கீழே இந்த அடிப்படை நடவடிக்கை என்பது எடுக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாம திரைப்பட திருட்டு மற்றும் டிஜிட்டல் தரவு திருட்டில் ஈடுபட்டவர்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தும் விதமாக சைபர் கிரைம் போலீசார் முதற்கட்ட இந்த நடவடிக்கையானது எடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வழக்கில் விசாரணையில் மேலும் சிலர் கைதாக கூடும் என்பதும் தகவல் கிடைத்திருக்கிறது. நன்றி பாவேந்தர், விவரங்களுக்காக.